சில நேரங்கள்ல உண்மையா கூட இருக்கலாம். கடந்து போன விஷயங்கள நினைவுபடுத்தி, அதன் மூலம் வந்து இது சமூகத்த பிரிக்கிறதோ, அது சரியானதா இருக்காது. அதுல நான் வந்து அது நான் சரின்னு ஏத்துக்க மாட்டேன். நடந்தது தான். முன்னாடி நடந்தது தான். இப்ப என்ன பண்ணலாம்? ம். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இருந்தா தப்பு. முன்னாடி நடந்தத வந்து இப்ப வந்து நினைவுபடுத்துறது வந்து, ஆ அது சரியா இருக்காது. இப்ப இருக்கா? இப்ப ம். இத சரி பண்ணணும். அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அந்த மக்கள வந்து ஒன்று பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு இருக்கு. இப்போ ஒண்ணு உணர்தல்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் வந்து உங்கள வந்து உணர வைக்கிறது. அப்புறம் உங்கள வந்து ரௌத்திரமாக்குறது. இந்த 2 இருக்கு. உணர வச்சாவே போதும்னு நெனைக்கிறேன். ம். இது வந்து நம்ம எல்லாரும் வந்து சமகாலத்துல வாழ்ற மனிதர்கள். இதுல வந்து சில விஷயங்கள் அறிவில்லாத போது, சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்ப நமக்கு அறிவு வந்தபோது, உலகம் வந்து ஒ தட்டையா இருந்தது. கீழ வந்து பாதாளம், அ மேல வந்து சொர்க்கம், சொர்க்கம். பூலோகம் ம். இருந்தது. அப்படின்னு வந்து அந்த முட்டாள்தனத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ம். இப்போ அதை அதை ஒட்டி பரப்பப்படுற விஷயங்கள் இருக்குல்ல. அது ம். எந்த மதமா இருக்கட்டும். உடனே வந்து அந்த மதத்துக்கு ஆதரவு, இந்த மதத்துக்கு எந்த மதமா இருந்தாலும், ஆ மக்களை பிரிவு பண்றது நீங்க இந்துவா? நீங்க உங்க கடவுள கும்பிடுங்க. நான் முஸ்லீமா? நான் என் கடவுள கும்பிடலாம். இங்க வந்து உன் கடவுள், உன் கடவுள். என் கடவுள், என் கடவுள். என் கடவுள், உன் கடவுள்னு சொன்னா தான் இங்க பிரச்சனை. ம். என் கடவுள், உன் கடவுள் ஆக முடியாது. ம். உன் கடவுள், உன் கடவுள். என் கடவுள், என் கடவுள். இந்த அறிவு வந்துச்சுனாவே, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல.